இங்கே வேலைனா பேரூரில் தான். பேரூரில் கிட்டத்தட்ட வேலை அடிச்சு ரொம்ப நாளைக்கு மேலே ஆச்சு. இதுக்கு முன்னாடிலாம் நிறையா மட்ட வேலை, சாமி வேலை, கோயில் வேலை இந்த மாதிரி நிறையா வரும். அது எல்லாத்தையுமே ரெகுலராக அடிச்சிட்டு இருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா பேரூரில் ரொம்ப நாள் ஆச்சு வேலை. ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் பேரூரில் வந்திருக்கு ஒரு மாவளுக்குன்னா நாங்கள் கூட போய் பார்த்தோம். சரி திருவிழாவோட கண்டினியூவாக வர மாட்டேங்க அந்த மாவளுக்குன்னு நினச்சா இவங்க காளி கோயிலுக்குன்னே தனியாக செப்பரேட்டாக ஒரு மாவளுக்கு இங்கேருந்து அழைச்சிட்டு போகும்போதே பார்த்தீங்கன்னா சரியான லென்த்து. ஊர் மண்டிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த காளி கோயில் வரையிலுமே லென்த்து ஆளுங்க குறையவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம கோயில் பக்கத்தில் போனதுக்கப்புறமே ஒரு 5 நிமிஷம் ஆளுங்க மாவளுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. இதோட ஹைலைட் என்ன, கோயிலுக்கு போனதுக்கப்புறம் ஒரு வழியாக பசங்க எல்லாமே டான்ஸ் ஆடிட்டு சூப்பராக இருந்தாங்க. கோயிலுக்கு போயிட்டு அங்கே மாவளுக்கு தட்டில் இறக்கி வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல போனதுக்கப்புறம் தான் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணா. என்னன்னா அந்த கோயிலில் மாவளுக்கு தட்டுலாம் வைப்பாங்கல்ல, அந்த இடத்துல கொண்டு வந்திருக்க மாவளுக்கு இருக்க கும்பலுக்கும் பார்த்தீங்கன்னா அங்கே தட்டை வைக்கிறதுக்கு இடம் பத்தல. நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஃபுல்லாகவே எங்கனையுமே கேப் இல்லாமல் ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்தது. அந்த இடத்துல என்னன்னா இவ்வளோ கும்பலாக இருக்குது. ஒரு நாள் மாவளுக்கு எப்படின்னா இந்த திருவிழா போட்டாங்கன்னா அவ்வளோதான், சக்கா கூத்தா இருக்க மாட்டேங்குது. சரியான கும்பல். இங்கேருந்து போகும்போது அதே மாதிரி தான். போகும்போது மாவளை கலைச்சி கொண்டு போயிட்டு இந்த மண்டுகிட்டு விட்டுட்டோம்னா எல்லாருமே அவங்க வீட்டு பார்த்தீங்கன்னா அழகாக போயிட்டாங்க. மாவளை ஃபங்க்ஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப திருவிழா மாதிரி சூப்பராக செலிப்ரேட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட பேரூரில் வேலை அடிச்சு ரொம்ப நாள் ஆச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த வேலை ரொம்பவே சந்தோஷமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விநாயகர் சதுர்த்தி வேறு பக்கத்தில் வந்துருச்சா. ஃபங்க்ஷன் புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கால் பண்ணுறப்ப நம்பர் போக மாட்டேங்குது, ரீச் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த தடவை கமெண்ட் பாக்ஸில் ஒரு 3 நம்பர் தானே, இல்லாட்டி கேப்ஷன்லையும் தரேன். அந்த நம்பருக்கு நார்மல் கால் பண்ணி பாருங்கள். அப்படி போகல அப்படிங்கிற பட்சத்தில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க.